ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. நம்ம இன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். அது எப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். பச்சை அரிசி நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். மிளகு ஒரு 4, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். மிளகு ஒருத்தங்களுக்கு 2 மிளகுன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா தேவையான அளவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கருவேப்பிலை கொஞ்சமாக தேவையான அளவு, உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், ஆயில் கொஞ்சமாக, தேவையான அளவு தண்ணி. ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அது ஈரம் இல்லாமல் இருக்கணும். அந்த ஜாரில் நம்ம துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் ஆட் பண்ணிடலாம். மிளகு மட்டும் பார்த்துக்கோங்க, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், அரிசி இது 4 போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ரெகுலராக அரைக்கிற மாதிரி அரையாமல் அந்த மாதிரி அரைச்சோன்னா பவுடர் ஆகிடும். அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பட்டன் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒன்றும் பதிமாக லைட்டாக திருப்பி விட்டிங்கனாவே அரைஞ்சிடும், கொரன்னு அரைஞ்சிடும். பாருங்க, இந்த மாதிரி. நம்ம இது வானலியில் செய்ய போகிறதில்ல, குக்கரில் செய்கிறோம். குக்கர்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஒர்க் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூனே போதும் ஆயில். கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு நல்லா வெடிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்கள் ரொம்ப லேட்டாக தூங்கி எழுந்தீங்கன்னா மார்னிங்கில் சட்டன்ட்டு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு 7:30க்கு செஞ்சீங்கன்னா கூட 7:45க்கு நீங்கள் கேரியர் போட்டுடலாம், பேக் பண்ணிடலாம் பசங்களுக்கு. இதில் ஒரு காஞ்ச மிளகா நான் நீட்டாக அப்படியே போட்டுறேன். ஏன்னா மிளகுல காரம் ஆல்ரெடி இருக்கிறதால இதனுடைய காரமும் அதிகப்படுத்திடக்கூடாது. அதனால் கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணோம், ஏன்னா துவரம்பருப்பு கேஸ் ட்ரபிளாக இருக்கும் ஒரு சிலருக்கு. அது இந்த பெருங்காயம் கண்ட்ரோல் பண்ணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ 2 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். 2 கிளாஸ் தண்ணி போதுமான அளவு. ஏன்னா ஆல்ரெடி அரிசியை நம்ம நொய்யாட்டம் அரைச்சிட்டோம், குவான்டிட்டி குறைஞ்சிட்ருக்கோம். அதனால் இந்த மெஷர்மெண்ட்டே நீங்கள் செய்யுங்க. ஏன்னா பாட்டி இந்த மாதிரி தான் செய்வாங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைக்கிறதுல தான் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப பெருசாகவும் அரைக்காதீங்க, ரொம்ப பவுடராகவும் அரைக்காதீங்க. இப்போ நல்ல வாட்டர் பாயில் ஆகி வந்தாச்சு. இதில் நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு கட்டியாகவும் ஆகாது, ஏன்னா இது கொரன்ட்டு இருக்குது இல்லைங்களா. ரவைன்னா கூட கட்டிவிடும். ரவை இல்லாத போது கூட உப்புமா செய்யணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிடலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும். சாப்பிட்டேன். 2 விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். 2 விசில் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ஃபுல்லாக வாட்டரெல்லாம் அப்சர்வ் ஆகி அது வெந்துடுச்சுன்னா அப்புறம் அடியில் தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். 2 விசில் கரெக்டாக நீங்கள் எடுத்துடுங்க. சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா 1 விசில் போதும். வானலியில் செஞ்சால் கூட லேட் ஆகும், இதில் சீக்கிரமாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ப்ரிப்ரேஷன் டைம் 5 மினிட்ஸ், இது குக் ஆகிற டைம் 5 மினிட்ஸ், அவ்வளோதாங்க. சூப்பராக எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நைட் டைமில் கூட இது செஞ்சுக்கலாம் நீங்கள் டின்னர் கூட. இதுக்கு பிக்கிள் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அது என்னன்னு பார்க்குறீங்களா, அது சதுர சிக்கிடிக்காய்ன்னு சொல்லுவாங்க, 4 மூலை சிக்கிடிக்காய்ன்னு சொல்லுவாங்க. தொக்கு மாங்காய் ஊறுகாய். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தயிர் கொஞ்சம். அட்டகாசமான எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. மறக்காமல் செஞ்சு பாருங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.